ராமன் தான் அனைவரையும் காக்கிறார். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் என்று அனைவருமே நாம் தினமும் சொல்லுகிறோம். நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் போக்கி எல்லா நலங்களையும் கொடுப்பவர் ராமன்தான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மிகவும் ஈர்ப்பவராக நம்முடைய மனதையும் கண்ணையும் தான் ஆகர்ஷணம் செய்பவராக ராமன் இருக்கிறார். அப்பேற்பட்ட ராமனுக்கு ஒரு ஜனனோத்சவம், நம்ம குழந்தைகளுக்கே ஜனனோத்சவம் பிறந்த நாள் வருதுன்னா ஒரு நாள் கொண்டாடுகிறோம். அதுவும் இப்பெல்லாம் ஆங்கில பிறந்த நாள் ஒன்று, தமிழ் பிறந்த நாள் ஒன்றுன்னு கொண்டாடுறோம். அப்போ வருஷா வருஷம் ராமனுடைய பிறந்த நாளை இதை போல நவாகமாக 9 நாட்கள், அவர் பிறந்த தேதிக்கு முன்னால் 9 நாள் பின்னால் 9 நாள் என்று தொன்று தொட்டு கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதே பத்ததியில் வழி மாறாமல், சம்பிரதாயம் மாறாமல் இந்த ஸ்ரீ சங்கரா டிவியிலையும் கொண்டாடப்படுவது மிகவும் மெச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் எனக்கும் ஒரு பகுதி கிடைத்ததற்கு நானும் பாக்கியம் பண்ணவனாகவே நினைக்கிறேன். நிச்சயம் அடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது. இப்போ நவவித பக்தியில் இன்றைய தினம் நம்ம 8வது பக்தி சக்கிய பக்தியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அதை பார்க்க இருக்கும். இந்த சக்கிய பக்தினா என்ன, இதை சுக்ரீவன் எப்படி ராமனிடத்தில் காண்பித்தார் அப்படின்றத நீங்கள் உபன்யாச வடிவில் வழங்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பக்தி என்பது பகவானோடு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தொடர்பு. அவரை எந்த ஒரு வடிவத்தில் நாம் அணுக வேண்டும் என்றாலும் அதற்கு பக்தி வேண்டும். கண்ணன் கீதையில் சொல்லும்போது பக்தியா த்வனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப என்று ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். என்னை உண்மையாக அறிய வேண்டும் என்றாலும் உன்னிடத்தில் பக்தி இருக்க வேண்டும். என்னை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றாலும் உன்னிடத்தில் பக்தி இருக்க வேண்டும். என்னோடு சேர்ந்து ஆனந்தப்பட வேண்டும் என்றாலும் அதற்கும் பக்தி தேவை. அப்போ 3 படிகளில் பகவானை அடைவதற்கென்ன, அதற்கு மேலே அவரை ஆசைப்பட்டு அடைவதற்கான முயற்சி செய்வதற்கென்ன, அடைந்து அனுபவிப்பதற்கென்ன, 3 படிகளிலுமே பக்தி இன்றியமையாதது என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அந்த பக்தி பல விதங்களாக செய்யப்படலாம். புராணங்களில் ஒவ்வொரு இடத்தில் அஷ்டவித பக்தின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நவவித பக்தின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது பிரஹ்லாதன் கூறிய ஒரு விஷயம். ஹிரண்யகசிபுவுக்கு பிரஹ்லாதன் செய்த உபதேசம். இதுதான் நம்ம சனாதன தர்மத்தில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். யாரோ ரிஷி இன்னொரு ரிஷிக்கு இது உபதேசிக்கல, ஒரு பக்தன் இன்னொரு பக்தனுக்கு இதை உபதேசிக்கவில்லை. சிறுவனான பிரஹ்லாதன் விஷ்ணுவே கிடையாது, விஷ்ணுவை வெறுப்பவரான தன்னுடைய தந்தையாருக்கு 9 விதமான பக்திகளை எப்படி செய்ய வேண்டும்னு உபதேசம் செய்கிறார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா என்று பிரகலாதனுடைய வார்த்தை. அப்போ 9 விதமாக நாம் பக்தி செய்யலாம், செய்ய வேண்டும். அவரவர் ருச்சிக்கு ஏற்ப யாருக்கு எதில் ஆசை உள்ளதோ செய்யலாம். இப்படி 9 வகைகளாக வெளிப்பாடு தானே. நமக்கு ஒருவரிடத்திலே அன்பு உள்ளது, தந்தையிடத்தில் இருக்கும் அன்பு ஒரு மாதிரி வெளிப்படும், தாயிடத்தில் இருக்கும் அன்பு வேறு மாதிரி வெளிப்படும், மனைவியிடம் இருக்கும் அன்பு இன்னும் வேறு மாதிரி வெளிப்படும், குழந்தை என்றால் வேறு மாதிரி வெளிப்படும். அதே போல பகவானுக்கும் நமக்கும் பல வகையான தொடர்புகள் உண்டு. அந்த ஒவ்வொரு தொடர்பை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விதமான பக்தி பிறக்கும். அந்த பக்தியின் வெளிப்பாடாகவே எத்தனையோ காரியங்களை செய்யலாம். அதிலே நாம் இன்று பார்க்க வேண்டியது சக்கியம் என்கிற 8வது விதமான பக்தி. சக்கியம்னா என்ன? நட்பு அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா. சகா அப்படின்னா தோழன், நண்பன் அர்த்தம். அப்போ சக்கியம் என்றால் நட்புன்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ நாம் பகவானிடத்தில் செலுத்தக்கூடிய பக்தியின் ஒரு விதம் நட்பு என்று பிரஹ்லாதன் தெரிவிக்கிறான். நமக்கு இது சட்டுன்னு புரியாது. மற்ற 8 விதமும் புரிந்துவிடும். ஸ்ரவணம், அவரை பற்றி கேட்க வேண்டும், சரிதானே, அவர் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப தாழ்ந்தவன், அப்போ அவரை பற்றி கேட்பது சரிதான். கீர்த்தனம், அவரை பற்றி பாடுவது சரிதான், அவரை நினைத்து கொண்டே இருப்பது சரிதான். அப்போ அவர் பெரியவர், நான் சின்னவன். மற்ற எல்லா விதமான பக்திகளும் அந்த சம்பந்தத்துக்கு ஒட்டி வரும். சக்கியம்ங்கிறது எப்படி ஒட்டி வரும்? 2 சமமானவர்கள் இருந்தால் தானே சக்கியம், நட்பு இருக்க முடியும். அவர் அவ்வளவு பெரியவர், நானும் பகவானும் தோழர்கள்னு எப்போவான்னு சொல்லிக்க முடியுமா? அப்போ சக்கியம்னு பிரகலாதன் சொல்கிறாரே, ஆனால் நாம் எப்படி பகவானுக்கு தோழனாக இருக்க முடியும்? தோழமை பாராட்டுவது எப்படி பக்தியின் ஒரு வடிவமாக இருக்க முடியும் என்கிற சந்தேகம் வருகிறதோ இல்லையோ. அதற்கு பதிலுரைக்கத்தான் ராமாயணத்தில் சுக்ரீவன் என்கிற அழகான ஒரு கதாபாத்திரத்தை நாம் ஆராய வேண்டும்.
பக்தி என்பதே எத்தனையோ பேர்களிடத்தில் செய்யலாம். நாராயணனுக்கே எத்தனையோ வடிவங்கள். ஆனால் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் பொதுவாக கண்ணன்னே பாடக்கூடியவர். கண்ணனுடைய பக்தியே ஒரு வடிவமைத்தால் அதுதான் நம்மாழ்வார்னு தெரிவிக்கிறார்கள். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்றே அவருக்கு பெயர். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் தன்னோட கட்சியை விட்டுட்டார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, ராமன்தான் கற்கப்பட வேண்டியவன். கற்றுவிட்டால் அடுத்தது என்ன வரும்? அடைவதற்கான முயற்சி, அடுத்த அடைதல். அப்ப 3 நிலைகளும், அறிவது, முயல்வது, அடைவது என்கிற 3 நிலைகளும் செய்யப்பட வேண்டியது ராமனிடத்தில்தான் என்று நம்மாழ்வார் கூறுகிறார். அப்ப 8வது விதமான பக்தி சக்கியம்ங்கிற பக்தி. அந்த 8வது விதமான பக்தியை ராமனிடத்தில் காட்டியவர்தான் சுக்ரீவன். வாலியினுடைய தம்பியாக சூரியனுடைய குமாரராக இருந்தவர் மகாராஜர்னு குறிப்பிடப்படுகிறார். வைஷ்ணவ நூல்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னால் எத்தனையோ உரைகள் இருக்கோ இல்லையா, வியாக்கியானங்கள், உரைகளிலெல்லாம் மகாராஜர் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருப்பார். சுக்ரீவன்கிற பெயர் காணவே காணாது. ஜட்டாயுவை பார்த்தால் பெரிய உடையார் அப்படின்னு இருக்கும். சுக்ரீவனுக்கு மகாராஜர்னு இருக்கும். ஹனுமானாக இருந்தால் திருவடி என்று இருக்கும். அவரவருக்கு ஒரு பாரிபாஷிகமான பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சுக்ரீவன் பகவானோடு எப்படி சேர்ந்தார், என்ன நட்பு, அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்த்தால் நாமும் பகவானிடத்தில் சக்கிய பக்தியை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். முதலிலே சக்கியம்னா என்னன்னு தெரியணும்னால் சகானா என்னன்னு தெரியணும். சகா என்பதுதான் மூலச்சொல். அந்த சகா எப்படி இருப்பாரோ அந்த தன்மைக்கு சக்கியம் என்று பெயர். சக்யுஹு பாவஹா சக்கியம் என்று தெரிவிப்பார்கள். ஒரு சகா நண்பன் ஒருவர் இருந்தால் அவர் என்னென்ன தன்மைகளோடு இருப்பாரோ, என்ன செயல்களையெல்லாம் செய்வாரோ அந்த செயல்களுக்கும் பாவத்துக்கும் தான் சக்கியம்னு பெயர். அப்ப சகானா என்னன்னு முதல்ல பார்க்கணுமே. சகானா நண்பன் என்று சொல்லிவிடலாம் நாம். ஆனால் அப்படி கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சொல்லை பிரித்து பார்த்தாலே ஒரு பொருள் கிடைக்கும். இப்போ புத்திரன்னு சொல்கிறோம் இல்லையோ, புத்திரன்னா என்ன? பிள்ளை. இல்லை புத்திரன்னா என்னன்னு கேட்டால் சுவாமி புத்திரன்னா புத்திரன் பிள்ளை, அதுக்கு மேலே என்ன அர்த்தம்னால் அப்படி கிடையாது. புன்னாம்னோ நரகாத்து திராயத்தே இதி புத்திரஹா என்று தெரிவிப்பார்கள். பிள்ளை பிறக்காவிட்டால் நமக்கு புத்து அப்படின்னு ஒரு விதமான நரகம், அந்த நரகம் கிடைக்குமாம். பிள்ளை பிறந்து விட்டால் அந்த நரகத்திலிருந்து நம்மை காக்கிறானோ இல்லையோ, அப்ப புத்து என்கிற நரகத்திலிருந்து திராயத்தே காக்கிறபடியால் புத்திரன்னு பெயர். அப்ப அந்த சொல்லுக்குள்ளேயே அவருக்கு ஏன் அந்த பெயர்னு அர்த்தம் உள்ளது. அதே போல சகா என்றால் சமானஹா க்யாயத்தே இதி சகா என்று நிகண்டுவிலே தெரிவிக்கிறார்கள். சமானஹா ஒப்பானவனாக, நிகரானவனாக, க்யாயத்தே அறியப்படுபவன் எவனோ அவன்தான் சகா. அப்ப 2 பேர் தோழர்கள், நண்பர்கள் என்றால் இருவரும் ஒரே படியில் ஒரே மாதிரியாக அறியப்படுகிறார்கள். அப்ப 2 பேரும் சமமாக இருந்தால் அவர்களுக்கு தான் சகா என்று பெயர். ஊரில் பார்த்தால் இவர்கள் 2 பேரும் நண்பர்கள்னு எப்ப சொல்லும்? 2 பேரும் ஒன்னா இருந்து, மனது ஒன்னாக இருந்து, செயல் ஒன்றாக இருந்தால் சகா நண்பன் சொல்ல போகிறதோ இல்லையோ. ஆகையால் சமானஹா க்யாயத்தே இதி சகா என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி பகவானுக்கு ஒருத்தர் இருக்க முடியுமா? பகவானுக்கு இதுதான் பெரிய குறை. பகவானுக்கு நிறைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் உண்டு. அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் அவதாரங்களையே செய்கிறார். கண்ணனிடத்தில் கேட்டால் இல்ல சாதுக்களை ரட்சிப்பதற்காக, தீயவர்களை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் பிறக்கிறேன் என்றெல்லாம் கீதையில் சொல்லுகிறார். ஆனால் ஆச்சாரியர்கள் இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார்கள். பகவானுக்கு நிறைவேறாத ஆசைகள் பல உண்டு. அவாப்த சமஸ்த காமன் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அவருக்கு நிறைவேறாத ஆசையே கிடையாது என்று சாஸ்திரம் ஒரு பக்கம் சொல்ல, சில ஆசைகள் உண்டாம் பகவானுக்கு. ஒரு முக்கியமான ஆசை, தான் உலகனைத்தையும் படைக்கிறாரே தவிர தனக்கு ஒரு தாய் தந்தை என்பவரே கிடையாதுன்னு பகவானுக்கு ஒரு குறை உண்டாம். தான் தோன்னின்னு சொல்லிடுவாளோ இல்லையோ, தனக்கு யாராவது பெரியவா இருந்தால் அவர்கள் வழி நடத்தியபடி நடந்தால் அப்ப பவ்யனாக விதேயனாக இருக்கிறான்னு சொல்லுவா. இல்ல தனக்கு தோன்றியபடி எல்லாம் செய்தால் தான் தோன்றி என்று உலகத்திலே ஏசுவார்கள். பகவானுக்கு தான் தோன்றி என்று பெயர். அது பகவானுக்கு பிடிக்கவில்லை. நமக்கு யாராவது தாய் தந்தை இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டுதான் தசரதனுக்கும் கௌசல்யக்கும் மகனாக ராமனாக பிறந்தாராம். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்று வால்மீகி தெரிவிக்கிறார்.
நாம் யாருமே இன்னார்தான் எனக்கு தந்தையாக இருக்க வேண்டும்னு தேர்ந்தெடுப்பதே கிடையாது. கர்மத்தின் காரணமாக ஏதோ ஒரு குடும்பத்தில் எங்கேயோ வந்து பிறக்கிறோம். ஆனால் ராமன் தேர்ந்தெடுத்து பிறந்தார், ஆசைப்பட்டார். ரோச்சயாமாசனால் ஆசையோடு தேர்ந்தெடுத்தார். இவருக்கு மகனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஏன் ஆசைனால், பிறந்து விட்டால் தான் தோன்றிங்கிற பெயர் போயிடுமோ இல்லையோ. அப்ப தசரதன் ஆணையிட்டார், ராமன் செய்தான். கௌசல்யை சொன்னபடி ராமன் நடந்தான்கிற பெயர் வந்து விடுமே. அதைக்கு ஆசைப்பட்டுத்தான் ராமனாக பிறந்தார். அதே போல இன்னொரு ஆசையும் உண்டு. சகா என்று ஒருவர் வேண்டும், எனக்கு ஒரு நண்பன் வேண்டும்னு பகவானுக்கு ஆசை. ஏன்னா இயல்பாக அவருக்கு நண்பர்களே இருக்க முடியாது. சமானமாக அறியப்படுபவர் தான் நண்பர்னு சொன்னால் பகவானுக்கு சமமாக யாராவது உண்டா? பரமாத்மாவை பற்றி வேதம் சொல்லும் போது நதத் சமஸ்ச அபியதிகஸ்ச திருஷ்யதே என்று தெரிவிக்கிறது. அவனுக்கு நிகராகவோ அவனை விட பெரியவர்களாகவோ யாருமே உலகத்தில் கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று ஆழ்வாருடைய பாசுரமும் தெரிவிக்கிறது. அப்ப பகவானுக்கு நிகரானவர்களே இல்லாவிட்டால் நிகரானவன் இருந்தால் தானே நண்பனாக இருக்க முடியும்னு சொல்லுக்கே அர்த்தம். அப்ப எனக்கு நண்பன் வேணும் நண்பன் வேணும்னு பகவானுக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையும் ராமாவதாரத்தில் தான் தீர்த்து கொண்டான். யாரை கொண்டென்றால் சுக்ரீவனை கொண்டு. இது எங்கே பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் என்றால், சீதையை ராவணன் அபகரித்து சென்றான். ராமனும் லக்ஷ்மணனும் ஆங்காங்கு சீதையை தேடிக்கொண்டு காட்டு மார்க்கமாக வந்தார்கள். அப்போது சபரி ஆசிரமத்துக்கு சென்று விட்டு சுக்ரீவனை தேடி அவன் இருந்த அந்த ரிஷ்யமூக மலைக்கு அருகிலே வந்தார்கள். வந்தபோது சுக்ரீவன் மேலே மலையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ராமனை கண்டுவிட்டார். 2 பேர் ரிஷிகளைப் போல மாந்தோல் மரவுரியை உடித்து கொண்டு, ஆனால் கையில் வில்லு அம்பு கட்கம் கதை எல்லாத்தையும் வச்சுருக்கா. ஆயுதங்களும் உள்ளன. ஆனால் ரிஷிகளுடைய வேஷம் உள்ளது. யார் என்று புரியவில்லை. ஒருவேளை வாலிதான் தன்னை கொல்வதற்கு ஆளை அனுப்பினானோ என்று பயந்து போனான் சுக்ரீவன். ஹனுமானை அனுப்பி இவர்கள் யார் என்று விசாரித்து வர வேண்டும்னு சொன்னார். ஹனுமானும் வந்து கேட்டபோது அப்போது லக்ஷ்மணன் தன்னையும் ராமனையும் பற்றி அறிமுகம் கொடுக்கணும் இல்லையோ. இவர்தான் தசரதனுக்கு குமாரர், ராமன் என்று பெயர், நான் அவருக்கு தம்பி, நாங்கள் ராஜ்யத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டோம், இங்கு வந்துள்ளோம்னு சொல்லிட்டு அப்போது லக்ஷ்மணன் தெரிவிக்கிறான், லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதம் இச்சதி. இந்த ராமன் இருக்காரே எப்படிப்பட்டவர் தெரியுமா? லோகநாதா புரா பூத்வா, புரா முற்காலத்தில் லோகநாதனாக இவர் இருந்தார். உலக அனைத்தையும் இவர்தான் ஆள்பவர். இவர் புருவத்தை அசைந்தால் நாடே அசையும். அப்பேற்பட்டவராக இருந்தார் முன்னால், புராபூத்வா. ஆனா இப்ப என்ன ஆயிற்று தெரியுமா? சுக்ரீவம் நாதம் இச்சதி. சுக்ரீவனை தனக்கு நாதனாக அடைய ராமன் ஆசைப்படுகிறாராம். இச்சதின்னு தெரிவிக்கிறார். அப்ப இங்குதான் தனக்கு ஒரு நண்பன் வேண்டும், தனக்கு ஆணையிடு ஒருவர் வேண்டும் என்று ராமனுக்கு ஆசை. இதுவரைக்கும் நண்பர்களே கிடையாது. அப்ப சுக்ரீவனை நாதனாக நான் அடைந்தால் எனக்கும் நண்பன் கிடைப்பான்னு ராமன் ஆசைப்பட்டு வந்தார் என்று லக்ஷ்மணன் கூறுகிறார். அப்ப ஆசைப்பட்டார் என்றால் சமமாக இருக்கணும் இல்லையோ. ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருந்தால் தானே நண்பனாக முடியும். அதற்காகத்தான் முன்வார்த்தை. சுக்ரீவன் ரொம்ப பெரியவர், ராமன் ரொம்ப தாழ்ந்தவன், எப்படி நட்பு கொள்ள முடியும்னு கேட்க வேண்டாம். லோகநாதா புராபூத்வா, முன்னால் சுக்ரீவன் எப்படி பெரிய அரசனோ அதே போல ராமனும் பெரிய அரசன்தான். அப்ப சுக்ரீவன் நட்பு கொள்வதற்கு ராமன் தகுதி உடையவன்தான் என்று லக்ஷ்மணன் தெரிவித்தாராம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வேடிக்கையாக பார்க்கலாம். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏன் நட்பு ஏற்பட்டது? ஏன் வாலி கிட்ட போயிருக்கலாம் இல்லையோ. வாலியோடு நட்பு ஏற்படுத்தி கொண்டாலும் சீதையை மீட்டிருக்கலாம். சுக்ரீவனோடு ஏற்படுத்தி கொண்டும் சீதையை மீட்டெடுத்தார். ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார்னால், நட்பு என்பது நிகரானவர்களுக்கிடையில் தான் இருக்க வேண்டும். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. 2 பேருமே ராஜ்யத்தையும் மனைவியையும் இழந்தவர்கள். சுக்ரீவனும் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டார். சுக்ரீவனுடைய மனைவி ருமா என்று பெயர். அவளையும் வாலி தான் பிடித்து வைத்து கொண்டான். அப்ப இவரும் ராஜ்யத்தையும் மனைவியையும் இழந்து விட்டார். ராமனுக்கு அதே நிலைமை தானே. ராஜ்யத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். மனைவியை ராவணன் தூக்கிச் சென்றான். அப்ப ராஜ்யம் பத்தினி இரண்டையும் இழந்து இருப்பவர்கள் 2 பேரும். அப்ப நல்ல ஒற்றுமை இருக்கிறபடியாலே இவர்கள் நண்பர்களாக ஆனார்கள். அப்ப சுக்ரீவனை ஆசைப்பட்டு ராமன் வந்து நாதனாக நண்பனாக ஏற்றுக்கொண்டார் என்று வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். சரி, நட்பு ஏற்பட்டு விட்டது. எப்படி நடந்து கொண்டார்கள்? சுக்ரீவன் ராமனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்? ராமன் சுக்ரீவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்னு பார்த்தால்,
நமக்கு சக்கியம்னா என்னன்னு புரிந்துவிடும். சகா ஒரு தோழன் எப்படி நடக்கிறானோ அதுதானே சக்கியம். என்னென்ன பரிமாற்றங்கள்னு பாருங்க. முதலிலே ரொம்ப அன்பு வைத்திருந்தான் சுக்ரீவன். 2 பேரும் நட்பு ஏற்படுத்தி கொள்ளணுமோ இல்லையோ. ஹனுமான் வந்து ஒரு அக்னியை மூட்டினார். அந்த அக்னி சாட்சியாக நாம் இருவரும் இனி நண்பர்கள் என்று 2 பேரும் கைகோத்து கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு நட்பு பாராட்டினார்கள். அப்போது அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்மதுஹு என்று வால்மீகி தெரிவிக்கிறார். 2 பேரும் எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டார்களாம். ராமன் சுக்ரீவனை பார்த்துட்டே இருக்கார். சுக்ரீவன் ராமனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்மதுஹு 2 பேருக்கும் திருப்தியே ஏற்படலையாம். ராமனுக்கு சீதையை பார்த்தால் திருப்தி ஏற்படவில்லைன்னு சொன்னால் புரியும். ஒரு குரங்கான சுக்ரீவன், நேத்திக்குத்தான் தெரியவே தெரியும் சுக்ரீவன் இருக்கான்னு, அந்த சுக்ரீவனை ராமன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்னா புரியவில்லை. என்னால் யாராக இருந்தால் என்ன, உள்ளத்தில் இருக்கிற அன்புதான் முக்கியம். பகவான் நாம என்ன பொருளை சமர்ப்பித்தாலும் அந்த பொருளினுடைய விலை என்னன்னு பார்ப்பது கிடையாது. என்ன எண்ணத்தோடு பக்தியோடு சமர்ப்பித்தான் என்பதைத்தான் பார்க்கிறார். அதே போல இங்கும் சுக்ரீவன் ஒரு ஜீவாத்மா. அவனிடத்தில் இருக்கும் அன்பைத்தான் ராமன் கண்டுகொண்டே இருந்தான். ஆகையால் 2 பேரும் அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்மதுஹு என்று ஒரு விதமான பரிமாற்றம். அப்ப நமக்கும் என்ன இருக்கணும்? பகவானிடத்தில் அன்பு நிறைய இருக்க வேண்டும். அவனோடு சேர்ந்திருந்தால்தான் எனக்கு ஆனந்தம். அவனை விட்டு பிரிந்தால், அவனை நினைக்காமல் இருந்தால் என்னால் உயிர் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு அன்பு வர வேண்டும். அப்படி இருந்தால் நம்மையும் பகவான் பார்த்து கொண்டே இருப்பார். வேற எதுவுமே தேவையில்லையே. சுக்ரீவனிடத்தில் ராஜ்யம் இருந்ததா? ஏதாவது சீதையை மீட்டு கொடுத்து விட்டாரா? எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் ராமன் பார்த்து கொண்டே இருந்தார். என்னால் அன்பு மட்டும் காட்டியபடியால் ராமன் தோற்றுவிட்டான். விஜிதாத்மா விதேயாத்மா என்று சஹஸ்ரநாமத்தில் வருதோ இல்லையோ. விஜிதாத்மா அனைவரையும் வென்று தான் சுதந்திரனாக இருக்கக்கூடியவர். அடுத்த சொல் விதேயாத்மா, தன்னுடைய பக்தர்களுக்கு தான் அடியாளாக அவர்கள் கட்டளையிட்டால் தான் அதை நிறைவேற்றுபவனாக பகவான் இருக்கிறான்னு சஹஸ்ரநாமத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி விதேயனாக இருப்பதை ஆசைப்பட்டு ராமன் வந்தான். அது சுக்ரீவனிடத்தில் கிடைத்தது. அப்ப முதலிலே அன்பு வைக்க வேண்டும். 2வது நட்புன்னு சொன்னாலே ஒரு சிறப்பு என்னன்னால், கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள பூசல் வந்தாலும் எந்த தவறும் கிடையாது. ஆழ்வார்களெல்லாம் பார்த்தேனால் பகவானோடு சேர்ந்து ஆனந்தமாக பாடல் பாடுவதும் உண்டு. பகவானிடத்திலேயே கோபப்பட்டு நீ என்னை கட்டாட்சிக்கவே மாட்டேன் என்கிறாய், எனக்கு உன்னிடத்தில் கோபம் என்று பிரணய கலகம்னு தெரிவிப்பார்கள். நான் உன்னோடு சேரமாட்டேன், பகவான் வந்து தேடி வந்தாலும் நீ என்னை வந்து பார்க்காதே ஓடிவிடு என்றும் ஆழ்வார் சொல்லுவார். அந்த உரிமை எங்கேந்து வருகிறதுனால் நண்பர்களுக்குத்தான் அந்த உரிமை உண்டு. அப்ப சக்கியம் நமக்கு பகவானோடு இருந்தால்தான் வேணுங்கும் போது அவரை நன்றாக வாழ்த்தி அரவணைத்து கொள்ளலாம். கஷ்டமா இருக்கா, ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாய்னு கேட்பதற்கான உரிமையும் அந்த சக்கியம்தான் கொடுக்கிறது. அது ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்தது. 4 மாச காலம் சீதையை தேட முடியாமல் மழைக்காலத்திலே இருந்தார்கள். சுக்ரீவன் ராஜ்யத்தில் இருந்தார், ராமன் மலைச்சாரலிலே இருந்தார். அது முடிந்தவுடன் 4 மாசம் ஆகியும் சுக்ரீவன் வரவில்லைன்னு ராமனுக்கு கோபம். லக்ஷ்மணனிடத்தில் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். இன்னும் வாலி எந்த வழியில் போனாரோ அந்த வழியை நான் மூடவில்லை. மா வாலி பதம் அன்வகாகா, வாலி சென்ற வழியிலே நீயும் சென்று விடாதே சுக்ரீவான்னு எச்சரிக்கை சொன்னாராம். சுக்ரீவனும் தான் அதை கேட்டுவிட்டு ஓடி வந்தான். ராமா, நான் எதுவும் செய்யாமல் இருக்கவில்லை, படையெல்லாம் திரட்டிவிட்டேன், இதோ வானரசேனை முழுவதும் திரண்டு விட்டது, இப்போது சீதையை தேடத் தொடங்க போகிறோம்னு சொன்ன உடனே அப்படியே மாறிப்படுத்து. முன்னாடி பட்ட கோபமெல்லாம் போயிற்று. உன்னை போல ஒரு நண்பனா சுக்ரீவான்னு பாராட்டி விட்டார் ராமன். அப்ப அந்த பூசல் வருவதும் அந்த நட்பு இருக்கும் இடத்தில் தான் வர முடியும். அதுவும் நமக்கும் பகவானுக்கும் முக்கியமாக இருக்க வேண்டும். பகவானுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அவருக்கு பிடிச்சது எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், அதைத்தான் வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் அவர் கூறி வைத்துள்ளார். அப்ப நமக்கு என்னென்ன காரியங்களை பகவான் கட்டளை இட்டிருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் விடாமல் செய்ய வேண்டும். செய்து கொண்டிருந்தால் பகவான் கட்டளை எதற்காக இட்டார்? இதை பண்ணா எனக்கு பிடிக்கும், நீ விடாமல் சந்தியாவந்தனம் செய்து கொண்டால் எனக்கு ஆனந்தமாக இருக்கும், நீ உன் காரியங்களை செய்யாமல் எனக்கு ஆராதனம் செய்யாமல் இருந்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும். இதுதானே வேதத்தில் சொல்லப்பட்டது கண்ணனாலே. ஆகையால் அவருடைய சுகம்தான் நம்முடைய சுகம்னா என்ன அர்த்தம்னால்,
நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை விடாமல் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். செய்து கொண்டிருந்தாலே சக்கியம் நன்றாக இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளலாம். இது அடுத்த விஷயம். இதற்கும் மேலே தங்களுக்குள் என்ன பூசல் இருந்தாலும் வெளியிலிருந்து ஒரு எதிரி வந்தால் நண்பர்கள் சேர்ந்து விடுவார்கள். இத்தனை நாள் சண்டை போட்டு இருந்தீங்களேனால் நாங்கள் அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். வெளியிலிருந்து ஒருவன் வந்தால் எதிர்த்து வார்த்தை பேச முடியாது. இதை போல் சுக்ரீவன் நடந்து காட்டினான். எல்லாரும் கடற்கரைக்கு வந்தார்களோ இல்லையோ, இனி எப்படி கடலை தாண்டுவது என்று தெரியவில்லை. ஆனால் பெரிய வானரப்படை கடற்கரையிலே இருக்கிறது. அப்போ ராவணன் தன்னுடைய குயுக்தி புத்தி, தவறான தீய புத்தியோ இல்லையோ, அந்த புத்தியாலே என்ன செய்தான், 2 பேரை அனுப்பி சுக்ரீவனிடத்தில் மறைமுகமாக பேசி, உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லையே, ராமனுடைய மனைவியை நான் திருடினால் என்ன, திருடாவிட்டால் உனக்கென்ன, நமக்கு எந்த பகையும் இல்லை, அப்ப நீ இங்கிருந்து சென்று விடு, ராமனுக்கும் எனக்கும் போர் இருக்கட்டும், நீ இங்கு நடுவில் வராதே என்று அறிவுரைகளை சொல்லி, நீயும் ராஜா நானும் ராஜா, நமக்குள் எதற்கு சண்டைன்னு சமரசம் பேச பார்த்தான் ராவணன். ஆனால் சுக்ரீவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. விஸ்வாசம்னு சொல்கிறோம் இல்லையோ, நண்பர்கள் இருந்தால் ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தருக்கு நம்பிக்கை திருடமாக இருக்க வேண்டும். அப்போது சுக்ரீவன் சொன்னார், நீ எத்தனைதான் பேர ஆசை காட்டி என்னை மயக்க பார்த்தாலும் அரிஷ்ச ராமஸ்ய சகானுபந்தா ததோசி வாலீவ வதாருக வத்யா. ராவணா, நீ என்னதான் சொன்னாலும் ராமனுக்கு நீ எதிரியாக ஆகிவிட்டாய். ஆகையால் வாலியைப் போலே நீயும் கொல்லப்பட வேண்டியவன் என்று சுக்ரீவனுடைய வார்த்தை. இதில் உள்ள அழகா ஒரு அர்த்தம் இருக்கு. வாலியைப் போலே கொல்லப்பட வேண்டியவன்னா என்ன? ராமனுக்கும் வாலிக்கும் எந்த பகையும் கிடையாது. ஆனால் சுக்ரீவனுக்கு வாலி எதிரி, சுக்ரீவன் தனக்கு நண்பன், ஆகையால் வாலி எதிரின்னு ராமன் கொன்னாரோ இல்லையோ, அதே போல சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் எந்த எதிரியும் பகையும் கிடையாது. ஆனால் ராமனுக்கு ராவணன் பகையாக இருக்கிறான், ராமன் சுக்ரீவனுக்கு தோழன், ஆகையால் நான் உன்னை கொல்லப் போகிறேன்னு சொல்றார். அப்ப இதுவும் நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இது நமக்கும் வர வேண்டும். நமக்காக உலகத்தில் எதிரின்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. ஒரு பக்தன் இருந்தால், வைஷ்ணவன் இருந்தால் அவனை பார்த்து உலகம் பயப்படக்கூடாது. அவர் இருந்தாலே உலகமே வாழ வேண்டுமே தவிர அவர் யாரை கண்டு பயப்படுகிறார் என்றோ, மற்றவர்கள் அவரை கண்டு பயப்படுகிறார் என்றோ நிலையே இருக்கக்கூடாது. அப்ப நமக்காக எதிரிகள் இருக்கவே கூடாது. ஆனால் எதிரிகள் இருக்கலாம். எப்படினால், பகவானை யாராவது நிந்தை செய்தால், அவரை பற்றி குற்றம் சொன்னால் அவர்கள் நமக்கு எதிரியாக இருக்கலாம், தவறே கிடையாது. பகவானும் அப்படித்தான் நடந்துக்கிறார். ஹிரண்யகசிபு எத்தனையோ அபச்சாரம் செய்திருந்தாலும் தான் எந்த காரியமும் செய்யவில்லை, தண்டிக்கவே இல்லை. தன் பக்தனான பிரஹ்லாதனிடத்தில் அபச்சாரப்பட்டான், உடனே நிருசிம்மனாக அவதரித்து கொன்று விட்டான். எந்த இடத்துல வேணாலும் பாருங்கோ, தன்னுடைய பக்தனிடம் ஒருவன் அபச்சாரப்பட்டால் பகவான் கொல்லுவாரே தவிர தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டதற்கு கொல்வதே கிடையாது. அதே போல பக்தர்களும் நாம் எப்படி நடக்க வேண்டும், எனக்காக யாரோடையும் பகை கிடையாது. ஆனால் பகவானை ஒருவன் பகைவனாக எண்ணினால் அவன் எனக்கும் பகைவன். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பறி அணைகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக் கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய். தொண்டழிப்புடியாழ்வார் பாடுறார். யாராவது பகவானை ரொம்ப நிந்தை செய்தால், வைது கொண்டிருந்தால், காதார என்னால் கேட்க முடியாதுன்னு நகர்ந்து போயிடணுமா. இது பொதுவான மக்கள் செய்ய வேண்டியது இல்லை. நான் தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒருவன் இருந்தால், அதற்கான சக்தி இருந்தால் அவர்கள் தலையை அங்கேயே வெட்டிவிட வேண்டும்னு ஆழ்வார் பாடுகிறார். ஏன் சுவாமி, பக்தர்கள்லாம் சாத்விகர்களாக இருப்பா, ஆழ்வார்கள்லாம் நல்லவாளாச்சே என்னால், எவ்வளவுதான் நல்லவாளா இருந்தாலும் பகவானை ஒருவன் வெறுத்தான் என்றால் அந்த வேகம் உள்ளிருந்து வரத்தான் வரும். அதை நாமும் பின்பற்ற வேண்டும். பகவானை ஒருவன் வெறுத்து சொன்னால் அவருக்கும் நாம் நல்லவனா நடந்துக்கணும், எல்லாருக்கும் உலகத்தில் நல்லவனா நடந்துக்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களை எப்படி சொல்லி, நாம் இப்போ கழுத்தை வெட்டணும்னு அடியேன் சொல்ல வரல, ஆனால் வாயாலே என்ன பதில் சொல்லி அவர்களை அடக்க வேண்டுமோ அடக்கிவிட்டுத்தான் மேலே செல்ல வேண்டும். ஆகையால் அதுவும் நண்பனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. எதிரி வேறு வெளியிலிருந்து வந்தால் இவர்கள் இருவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதையும் சுக்ரீவன் காட்டினான். இன்னொரு முக்கியமான பண்பு என்னவென்றால் சௌஹார்தம். நண்பன்னாலே இன்னொரு நண்பன் எவனோ அவனுக்கு நலனை விரும்ப வேண்டும். இதை சுக்ரீவன் அழகாக செய்து கொடுத்தான். விபீஷண சரணாகதி பிரகரணம் முக்கியமான கட்டம் ராமாயணத்தில். விபீஷணன் லங்கையிலிருந்து புறப்பட்டு ராமனிடம் சரணாகதி செய்வதற்காக வந்தான். ராமனுக்கு விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அபார ஆசை. இப்பவே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ராமன் ஆசையோடு இருந்தார். ஆனால் சுக்ரீவன் ஏற்கவில்லை.
வத்தியதாம் ஏஷ தீவிரேன தண்டேன என்று தெரிவித்தார். இப்போதே கொன்றுவிட வேண்டும். ராவணனுடைய தம்பி நம் கையிலே சிக்கி இருக்கிறான், இப்போதே சித்திரவதை செய்து கொன்றுவிட வேண்டும் விபீஷணனை என்று சுக்ரீவன் கூறினார். ராமனும் பேசி பேசி சுக்ரீவன் மனதை மாற்றி கடைசியில் ஏற்றுக்கொள்ள வைத்தார். இது நமக்கு புரியாது. ராமன் தானே எல்லாருக்கும் ஈஸ்வரன். அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை பொறுத்து தானே சுக்ரீவன் நடக்க வேண்டும். ஏன் தானாக ஒரு முடிவெடுக்க பார்க்கிறார் சுக்ரீவன்னு நமக்கு வந்த கேள்வி இல்லை. 800 வருஷங்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னால் பராசர பட்டருக்கு நஞ்சீயர்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த நஞ்சீயர் தன் ஆச்சாரியரான பட்டரை பார்த்து, சுக்ரீவன் ஏன் இத்தனை முறை விபீஷணனை வெறுக்கிறான், ராமன் தான் ஆசைப்படுறார்னு தெரியறதோ இல்லையோ விபீஷணனை ஏற்றுக்கொள்வதற்கு, கூடாது கூடாதுன்னு விபீஷணன் தடுக்கிறானே, ராமனுடைய எண்ணத்துக்கு முரணாக இப்படி சுக்ரீவன் நடக்கலாமா என்று நஞ்சீயர் கேட்க பட்டர் சொன்னாராம், எந்த தவறும் கிடையாது, 2 பேருமே தங்க காலில் விழுந்தவாளை ரட்சிக்கிறதுக்கு பாடுபடுறான்னார் பட்டர். விபீஷணன் ராமன் காலிலே விழுந்தான். அப்ப எப்பாடுபட்டாவது விபீஷணனை காப்பாற்ற வேண்டும், இது ராமனுக்கு எண்ணம். சுக்ரீவனுக்கு விபீஷணனை தள்ள வேண்டும்னு எந்த எண்ணமும் கிடையாது. தன் காலில் விழுந்தவன் ராமன். சீதையை மீட்டுக் கொடுப்பதற்கு சுக்ரீவன் காலில் தானே ராமன் வந்து விழுந்தார். அப்ப ராமன் சுக்ரீவனிடத்தில் சரணாகதன். சரணாகதனை எப்பாடுபட்டாவது காக்க வேண்டும்னு விபீஷணனுக்கு எண்ணம். அப்ப அந்த நல்லெண்ணத்தோடு தான் அவ்வளவு தூரம் தள்ளி போட்டான், விபீஷணனை ஏற்காமல் விட்டானே தவிர நேரடியாக எந்த பகையும் கிடையாது. இப்படி எத்தனையோ படிகள் இப்படி ஒன்னா இருந்ததுனால சீதைக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே சுக்ரீவன் காட்டியது சக்கியம். ஒரு நண்பன் எப்படி நடந்து கொள்ள, நாம நண்பன் பகவானுக்கு ஆக முடியாது, ஆனால் நண்பன் என்னென்ன மாதிரி நடந்து கொள்வாரோ, என்ன எண்ணங்களோடு இருப்பாரோ அதை நாமும் வளர்த்து கொண்டால் சக்கிய பக்தியை நாமும் காட்டியவர்களாக ஆவோம். இதுதான் ராமாயணத்திலிருந்து சுக்ரீவன் கதாபாத்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது.